அத்தியாயம் 23. ஒரு திடீர் மாற்றம். இந்த பழக்கமான சூழல்களை பார்த்த மிருதன் இந்த குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிட அடிக்கடி இங்கு வந்த கடந்த காலத்தை நினைவு கூறாமல் இருக்க முடியவில்லை. எப்போதும் போல ஆடம்பரமாக என்று அவன் அமைதியாக தனக்குள் நினைத்து கொண்டான். சாப்பாட்டு மேசையை அடைந்ததும் எமிலியா கீழே வந்து சாப்பிடுவதற்காக அனைவரும் காத்திருந்தனர். நேரத்தை கடக்க அவர்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் மதுவையும் ஜூஸையும் எடுத்து பருகினர். சரி, மறுபுறம் மிருதன் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்தான். அவனது தாயார் மதுவையும் அவரது தங்கை புதிதாக பிழிந்த ஆரஞ்சு சாற்றையும் குடித்தார்கள். எமிலியா கீழே வர அதிக நேரம் எடுக்கவில்லை. அதிகபட்சம் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் மட்டுமே காத்திருக்க வேண்டியிருந்தது. அவள் மிகவும் விரைவாக இருந்தால் ஒருவேளை அவள் தன்னை கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்று கருதினாள். எப்படியும் அவளுக்கு தேவையில்லை. அவளுடைய உள்ளார்ந்த திறன் மற்றும் வளர்ப்பு நிலை காரணமாக அவளுக்கு அடிக்கடி வியர்க்காது. எனவே வருவதற்கு முன்பு அவள் குளிக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் அவள் இவ்வளவு விரைவாக வந்தாள். அவளுடைய அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிந்திருந்தது போலும். அதனால்தான் அவள் அவர்களை அவளுக்காக காத்திருக்க வைத்தாள். எமிலியா புத்துணர்ச்சியூட்டும் தோற்றத்துடன் ஒரு சாதாரண வெள்ளை உடையில் கீழே வந்து மிருதனுக்கு முன்னால் இருக்கும் தனது வழக்கமான இருக்கையில் அமர்ந்தாள். அவளுக்கும் அவளுடைய அம்மாவுக்கும் ஒரு இடைவெளி விட்டு. தற்போது மிருதன் விளிம்பில் அமர்ந்து நடுவில் தனது சிறிய சகோதரியையும் மறுபுறம் தனது தாயையும் சாண்ட்விச் செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் ஜென்னி கைகளை தட்டி மகிழ்ச்சியுடன் சாப்பிடலாம் என்று அறிவித்தாள். அதோடு எல்லோரும் தங்கள் சாப்பிடும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இறைச்சிகளை வெட்டவும் பக்க உணவுகள் போன்றவற்றை எடுக்கவும் தொடங்கினர். மிருதன் இந்த முறை ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு சிறிது இரைடு ரைஸை எடுத்துக்கொள்வார். வழக்கமாக அவன் சில பிசைந்த உருளைக்கிழங்குகளுடன் சில பிரே செய்யப்பட்ட சிக்கன் அல்லது லாசக்னாவை சாப்பிடுவான். ஏனெனில் இந்த வீட்டில் சமையல்காரர்கள் இந்த உணவுகளை தயாரிப்பதில் மிகவும் திறமையானவர்கள். ஆனால் இன்று ஏதோ காரணத்தால் அவர் இரைடு ரைஸை தேர்ந்தெடுத்தான். இது அவனது சிறிய சகோதரியின் விருப்பமான உணவு. இயற்கையாகவே அவருக்கும் இது பிடிக்கும். இந்த நேரத்தில் லிடியா திடீரென்று அவனை பார்த்ததும், அண்ணா, ஏன் நீங்க முன்னாடி மாதிரி மசித்த உருளைக்கிழங்கு சாப்பிடல? எனக்கு மட்டும்தான் இரைடு ரைஸ் பிடிக்கும்னு நினைச்சேன் என்று பேசினாள். முட்டாள்தனம். நீங்க மட்டும்தான் ரைடு ரைஸ் சாப்பிட முடியும்னு யார் சொன்னது? அது உங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்களா? மிருதன் திரும்பி அவளிடம் சொன்னான். சரிதான், நீங்க எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் முழுசா சாப்பிடுவீங்கன்னு நான் பயந்தேன். லிடியா அவனுக்கு சீரியஸா பதிலளித்தாள். அவள் தீவிரமான தொனியில் பேசிய வார்த்தைகளால் சாப்பாட்டு மேசையைச் சுற்றி இருந்த அனைவரும் வாயடைத்துப் போனார்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் இதை கேட்டு வெடித்துச் சிரித்தனர். அவர்கள் ஒன்றாகச் சாப்பிட்டு மகிழ்ந்தபோது காற்றில் உருவாகக்கூடிய எந்த அசௌகரியத்தையும் இது நீக்கியது. இதன் மூலம் அவர்கள் அனைவரும் சம்பிரதாயமான மற்றும் அமைதியான இரவு உணவை உட்கொண்டனர். இரவு உணவிற்குப் பிறகு அவர்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் சில மகிழ்ச்சியான விஷயங்களை பரிமாறிக்கொண்டனர். அதன் பிறகு இரவு நேரம் என்பதை சுட்டிக்காட்டி வெளியே இருள் சூழ்ந்தபோது மித்ரா தனது குழந்தைகளை அழைத்துச் சென்று புறப்படத் தயாரானார். மித்ரா, நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்குப் போயிடுங்க. சமீப காலமாக கிழக்கு மாவட்டத்திலும் இதர மாவட்டங்களிலும் குற்றவாளிகள் அதிகரித்து வருகிறார்கள். ஜென்னி அவளுக்கு அறிவுரை கூறினாள். சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் நான் யார் என்று உனக்கு தெரியாதா? அல்லது மறந்து விட்டாயா? மித்ரா முகத்தில் நம்பிக்கையான புன்னகையுடன் பதிலளித்தாள். சிறிது நேரம் யோசித்த ஜென்னி தலையை ஆட்டி சிரித்தாள். சரி, நான் கவலைப்படுவது தவறு. அவர்கள்தான் உன்னை பார்த்துவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டாள். சிறிது நேரம் அவர்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சியான விஷயங்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நேரத்தில் லிடியா எமிலியாவுடன் ஒரு எதிர்பார்ப்புடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாள். சகோதரி எமிலியா, நீங்கள் எப்போது எங்கள் வீட்டிற்கு வருகிறீர்கள்? லிடியா உற்சாகமாக கேட்டாள். எமிலியா சிறிது நேரம் தயங்கி புன்னகையுடன் பதிலளித்தாள். எனக்கு நிச்சயமாகத் தெரியவில்லை. நான் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு தயாராக வேண்டும். அதனால் நான் சிறிது நாட்கள் பிஸியாக இருப்பேன். அப்படியா? லிடியா சோகமாக தாழ்ந்த குரலில் பதிலளித்தாள். அவளுடைய எதிர்வினையை பார்த்த எமிலியா, ஆனால் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்குப் பிறகு நான் வருவேன். அதனால் கவலைப்படாதே, அது அதிக நாட்கள் ஆகாது. அந்த நேரத்தில்
நாம் மீண்டும் ஒன்றாக விளையாட முடியும் என்று அவசரமாக பதிலளித்தாள். லிடியா தன் சிறிய தலையை உயர்த்தி, அப்படியா? அப்புறம் நீயும் நானும் என் அண்ணனுடன் மறுபடியும் சேர்ந்து விளையாடுவோமா என்று உறுதிப்படுத்திக் கேட்டாள். அது எமிலியாவுக்கு அதற்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. அவள் அமைதியாக மிருதனை பார்த்தாள். அவன் அங்கே ஏதோ சிலை போல் வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான். தெளிவாக அவர்களின் உரையாடலை கவனிக்கவில்லை. பின்னர் அவள் லிடியாவை பார்த்து, அவளுடைய அழகான முகத்தில் கட்டாய புன்னகையுடன், அது சரி, நாம் எப்போதும் போல ஒன்றாக விளையாடுவோம். ஆனால் நான் என் தேர்வு முடியும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று பதிலளித்தாள். சரி, லிடியா மகிழ்ச்சியான தொனியில் பதிலளித்தாள். இறுதியில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விடை பெற்றுக் கொண்டனர். மித்ரா தனது குழந்தைகளை தன்னுடன் அழைத்துச் சென்று அவர்களுடன் புறப்பட்டார். அவர்கள் சென்றவுடன் ஜென்னி தன் மகளை பார்த்து முகம் சுளித்த முகத்துடன், எமிலியா, அந்த பூச்சியை வைத்து இப்போது என்ன செய்து கொண்டிருந்தாய்? எதிர்காலத்தில் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கும்போது அது உங்கள் கல்வியையும் நற்பெயரையும் பாதிக்கும் என்பதால் மிருதனை விட்டு விலகி இருக்குமாறு நான் உங்களை எச்சரிக்கவில்லையா? குறிப்பாக நீங்கள் அவனை போன்ற ஒரு குறைபாட்டுடன் தொடர்புடையவர் என்று அவர்கள் கண்டறிந்தால் என்று கேட்டாள். எமிலியா உடனடியாக தன் அம்மாவிடம், அம்மா, ஏன் எப்போதும் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? மிருதன் முன்பு சொன்னது போல நாங்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் மட்டுமே ஒருவரையொருவர் சந்தித்தோம். மேலும் நீங்கள் சொன்னது போல் நான் ஏற்கனவே பள்ளியில் அவனை தவிர்த்து வந்தேன். அதனால் நீ ஏன் அவனை தனியாக விட்டுவிட முடியாது என்று பதிலளித்தாள். நீ எதிர்த்து பதில் பேச உனக்கு என்ன தைரியம்? நான் உங்க சொந்த நலனுக்காகத்தான் இதையெல்லாம் செய்றேன்னு உனக்கு தெரியாது. உங்க திறமைய வச்சு இந்த மாவட்டத்துல இருக்கிற பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனா அந்த உபயோகமில்லாத பையனோட கூட விளையாடிட்டு இருந்தீங்களே. அம்மா! எமிலியா தன் குரலை உயர்த்தி நம்ப முடியாமல் கத்தினாள். நான் யாருடனும் விளையாடவில்லை. என்னை விட உனக்கு நன்றாக தெரியும், அவன் என் பாலிய நண்பன் மட்டுமே என்று. அது மட்டுமல்ல, நீ... எமிலியா தன் தாயின் வார்த்தைகளால் அதிர்ச்சியடைந்தாள். அவள் அவளை மறுத்து பதிலளித்தாள். ஆனால் அவளுடைய வாக்கியத்தின் பிற்பகுதியை முடிக்கவில்லை. அதை அவள் மனதில் முடிப்பதாக மட்டுமே சொன்னாள். அவன் இளமையாக இருந்தபோது உனக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவனுடைய திறமையை எழுப்ப முடியாததால் ஏன் திடீரென்று இப்படி நடந்து கொள்கிறாள்? அதுக்கு மேல என்ன? குழந்தை பருவ நண்பன்னு நீ என்ன சொன்ன? உன் அம்மாகிட்ட பொய் சொல்லலாம்னு நினைக்கிறியா? அந்த உபயோகமில்லாத பையனை பத்தி நீ எப்படி உணர்றன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஜென்னி கேட்டுட்டு தெரிஞ்ச தொனியில சொன்னாள். வேண்டாம். எமிலியா தன் உதடுகளைக் கடித்துக்கொண்டு தன் தாயின் கூற்றுக்கு பதிலளிக்கவில்லை. விரக்தியில் தன் நெஞ்சு இறுக்கமடைவதை உணர்ந்ததால் தன் தாயை மறுக்க வார்த்தைகள் கிடைக்கவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு தொடர்ந்து அவனது திறனை எழுப்பத் தவறிய பிறகு அவளுடைய தாய் மிருதனுடான உறவை துண்டிக்கச் சொன்னால் அது அவளுடைய பள்ளியில் அவளுடைய செயல்திறனை பாதிக்கக்கூடும் என்று சொன்னாள். ஆனால் உண்மையில் கல்வியை பொறுத்தவரை மிருதன்தான் அதிக கடின உழைப்பாளி. அதனால் அவள் எப்போதும் அவன் வீட்டிற்கு ஒன்றாக படிக்கச் செல்வாள். சில சமயங்களில் அவன் அவளுடைய வீட்டிற்கு வருகிறான். அதன் விளைவாக அவளால் ஒரு சரியான படிக்கும் பழக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இப்போது அவளுடைய அம்மா அப்படி எதுவும் நடக்காதது போல் நடந்து கொண்டு அவனது உள்ளார்ந்த திறனை அவன் எழுப்ப முடியாததால் அவனை பார்ப்பதை நிறுத்தச் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை அவளால் எப்படி மறுக்காமல் இருக்க முடியும்? அவள் தன் தாயுடன் வாக்குவாதம் செய்ய முயன்றாலும் நாளின் இறுதியில் அவள் வயது வந்தவள் அல்ல. அவளுடைய தாயின் மனதையும் அவளால் மாற்ற முடியவில்லை. இறுதியில் மிருதனுடன் பழகுவதை நிறுத்துமாறு தனது தாயார் கூறியதை அவள் ஏற்றுக்கொண்ட தற்போதைய சூழ்நிலைக்கு வழிவகுத்தது. அந்த நேரத்தில் அவள் தனது தாயை முழுமையாக கேட்கவில்லை. இன்னும் மிருதனுடன் ஓரளவு ஆதரவான உறவை பேணி வந்தாள். ஆனால் அவளுடைய தாய் இன்னும் அதை கண்டுபிடித்தாள். அதன் பிறகு அவன் ஒன்றாக படிக்க வரும்போதெல்லாம் அவனிடம் குறைகளை கண்டுபிடிக்க அவள் தொடர்ந்து முயற்சி செய்தாள். இதனால் அவன் இனி வரமாட்டான். இதன் காரணமாக தனது தாய் இருவரையும் பிரிக்க முயற்சிப்பதில் பிடிவாதமாக இருப்பதையும் தனது தாயார் அவனை மேலும் துன்புறுத்துவதை தடுப்பதையும் எமிலியா உணர்ந்தாள். மேலும் அவனது உணர்வுகளை புண்படுத்தாமல் இருக்க மிருதனை தவிர்க்கவும் முயன்றாள். இந்த செயல்பாட்டில் மிருதன் தன்னை வெறுத்தாலும் அவள் கவலைப்படவில்லை. தன் மகள் பதிலளிக்காமல் நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்ட ஜென்னி கடுமையான தொனியில்,
நான் சொல்வதைக் கேட்பது நல்லது. நியாயமற்ற ஒன்றைச் செய்ததற்காக என்னை குறை கூறாதே. அவன் என் நெருங்கிய தோழியின் மகனாக இருந்தாலும் என் மகளைச் சுற்றி குப்பைகளை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றாள். பின்னர் அவள் திரும்பி மாளிகைக்குள் நடந்தாள். அவளுடைய மகள் முகத்தில் ஒரு சோம்பலுடன் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். தெரியாத அளவுக்கு அங்கேயே நின்ற பிறகு எமிலியாவும் தனது அறைக்குச் செல்வதற்கு முன்பு வாயில் வழியாக மாளிகைக்குள் நுழைந்தாள். ஸ்மித் குடும்பம், மிருதனின் வீடு. தங்கள் வீட்டை அடைந்த பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி குளித்தனர். இறுதியாக மிருதன் குளிக்க வேண்டிய நேரம் இது. அவன் குளியலறைக்குள் நடந்து சென்று தனது ஆடைகளை கழற்றி தனது வலுவான மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட கை தசைகள் மற்றும் வயிற்று தசைகளை வெளிப்படுத்தினார். அவன் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ததாலும் சமீபத்தில் எழுந்ததாலும் அவனது உடல் மிகவும் மேம்பட்டிருந்தது. இப்போது அந்த திருடனை முன்பு கொள்ளையடிக்க முயன்றபோது நடந்ததை நினைவு கூர்ந்ததால் அவன் அசையாமல் இருந்தான். திடீர் மாற்றம் ஏற்பட்டது. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று அவனுக்கு தெரியவில்லை. முதலில் ஆச்சரியப்பட்டார். ஆனால் இந்த திடீர் மாற்றத்தைப் பற்றி ஆர்வமாக இருப்பதை தடுக்க முடியவில்லை.